வெல்கம் டு ஜிஜி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 12th சிபிஎஸ்சியில் எக்ஸைஸ் 1.1 சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். அதில் எக்ஸாம்பிள் 3 and 4 அண்ட் 1 and 2 எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த எக்ஸைஸ்க்குரிய மொத்தமான கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டையும் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இது இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே சொல்யூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அங்கங்கே எங்கெங்கே நீங்கள் மிஸ்டேக்ஸ் வரீங்களோ அதையுமே இதில் எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ கொஷின்ஸ்குள்ளே போகலாமா? வாங்க. L be the set of all lines in a plane and R be the relation in L defined as R is equal to open braces L1, L2 such that L1 is perpendicular to L2. Show that R is symmetric but neither reflexive nor transitive. Actually the example number 4 கிடையாது, example number 3. So கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஆறுங்கிறது ரிலேஷன் சச் தட் L1, L2 நீங்கள் அப்படியே அதை எழுதிருங்க. பெர்பெண்டிகுலருக்கு சிம்பிளாக நான் இதை போட்டிருக்கேன். அண்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம யூஸ்வலாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக், அடுத்து ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ். இது மூணையும் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ், அதுக்கப்புறம் சிமெட்ரிக், அதுக்கப்புறம் டிரான்சிட்டிவ், RSTன்னு சொல்லி. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நீ சிமெட்ரிக் மட்டும் சொல்லு, ஆனால் அது ரெஃப்ளெக்சிவும் கிடையாது, டிரான்சிட்டிவும் கிடையாது, அதாவது டஸ் நாட் பிலாங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரெஃப்ளெக்சிவும் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃப்ளெக்சிவ் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டஸ் நாட் பிலாங்கிறது வரணும். அடுத்தது எது டிரான்சிட்டிவும் பாருங்க, டஸ் நாட் பிலாங் அப்படிங்கிறது வரணும். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆர் சிமெட்ரிக் மட்டும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆர் சிமெட்ரிக் அப்படின்னா இது மட்டும் என்ன வரணும், பிலாங்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ எப்படி எழுதுறது, இதில் வந்து ஃபார்முலா கிடையாது, எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாகவே உங்களுடைய கண்டிஷன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண போகிறது தான். ஸோ எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இப்போ விஷயமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரெஃப்ளெக்சிவாக இருந்தால் ஒன்று தேவை L1, சிமெட்ரிக்காக இருந்தால் 2 தேவை L1, L2, டிரான்சிட்டிவாக இருந்தால் 3 தேவை L1, L2, L3. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லணும், ரெஃப்ளெக்சிவ்னா தன்னைத்தானே ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது 1, 1, 2, 2, 3, 3 இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும். A, A, B, B இப்படி இருக்கணும். இப்போ L1 இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, L1 and L2 ஆர் பெர்பெண்டிகுலர். இப்போ நம்ம L1 சொல்லி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இப்படியே போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். L1 இருக்குது, L1 மட்டும் தான் ரெஃப்ளெக்ஸ் இருக்குது. ஸோ ரெஃப்ளெக்சிவ்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L1. இந்த லைன் இதுக்கே பெர்பெண்டிகுலராக இருக்குமா, இந்த லைன் இதுக்கே பெர்பெண்டிகுலராக இருக்கும்னா ஒரு லைன் அதுக்கே பெர்பெண்டிகுலராக இருக்காது. பெர்பெண்டிகுலர்னா என்ன, தலைகீழா இப்படி இல்லைன்னா இப்படி, அதாவது ஒன்றுக்கு 90 டிகிரி இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி இது கிடையாது. நோ. அதனால L1 is not perpendicular to L1. பிராக்கெட்ல என்ன எழுதணும், ரீசன் since every line is parallel to itself. இது இதுக்கே தான் parallel, இந்த ஒரு கோடு இதுக்கே தான் parallel, இந்த ஒரு கோடு இதுக்கே தான் parallel. அதனால பெர்பெண்டிகுலர் கிடையாது. ஸோ நமக்கு என்ன சொல்லணும், நெய்தர் ரெஃப்ளெக்சிவ். அதனால மேம் ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக் தேவை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன ரெஃப்ளெக்சிவ் போடுறீங்க, ஆர்டர் தான் ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக். ஆனால் இங்கே நாட் சொல்லணும்னா இங்கே நம்ம நாட் சொல்லிக்கிறோம். ஸோ இம்ப்ளைஸ் L1, L2 நம்ம ஆர்டர் பேரில் எழுதணும். L1, L2 does not belongs to R. Therefore R is என்னது, R is not symmetric அப்படின்னு எழுதிக்கிற வேண்டியதான். R is not symmetric or reflexive. Reflexive. ஓகேவா? R is not reflexive. ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டோம். அடுத்து எங்கே வரணும், சிமெட்ரிக்கு வரணும். சிமெட்ரிக் என்னது, லெட் 2 இதை எடுத்துக்கணும். L1, L2 belongs to L அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் therefore L-ங்கிறது லைன், R-ங்கிறது ரிலேஷன். அப்போ நம்ம ஆர்டர் பேர் தான் ரிலேஷன்லேருந்து எடுப்போம். அப்போ L1 இங்கே L போகிறது, இங்கே R போகிறது, நம்ம எடுத்துக்கிறது L, ஆர்டர் பேருங்கிறது R-லேருந்து எடுத்துக்கோங்க. L1, L2 belongs to R. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் நம்ம கிடைக்குதா, நீங்கள் 1 இப்படி போட்டுக்கலாம், இன்னொன்று இப்போ இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர். L1க்கு L2 பெர்பெண்டிகுலர், L2க்கு L1 பெர்பெண்டிகுலர், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுல்ல. இப்போ அதான் எழுதியிருக்கோம். L1 is perpendicular to L2 இருந்தால் இம்ப்ளைஸ் L2 is perpendicular to L1. இம்ப்ளைஸ் போட்டு எழுதுங்க. இப்படின்னா ஃபைனலாக என்ன அர்த்தம், நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதே வந்துருச்சா, L1, L2 belongs to R. ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது belongs to R. Therefore R is நம்ம என்ன சொல்லியிருக்கோம், symmetric. R is symmetric. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன சொல்லணும், நாட் டிரான்சிட்டிவ்னு சொல்லணும். நெய்தர் நாட் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லணும், இது மட்டும் எஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நாட் டிரான்சிட்டிவ் அப்படின்னா இப்போ டிரான்சிட்டிவ்ல என்ன சொன்னேன், 3 விஷயம், L1, L2, L3 belongs to L அப்படின்னு சொல்லிடணும். அப்போ therefore 2, அதாவது 1, 2 பிலாங்ஸாக இருந்து 2, 3 பிலாங்காக இருந்தால் இந்த 1ம் 3யும் சேர்த்து 1, 3யும் பிலாங்காக இருக்கணும். அப்போ அதே மாதிரி L1, L2 பிலாங்காக இருந்து L2, L3 பிலாங்காக இருந்தால் என்ன ஆயிடணும், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் L1ம் L3யும் ஒரு ஃபைனலாக இதுவும் பிலாங்காக இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் L1ன்னு சொல்லி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு பெர்பெண்டிகுலராக L2 பெர்பெண்டிகுலராக இருக்கா, L1 is perpendicular to L2. அதே மாதிரி L2 இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னா அதுக்கு அடுத்து என்ன வரணும், L2க்கும் இப்படி L3 பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அப்போ இது கரெக்ட், L2க்கு L3 பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தேவை, L1ம் L3யும் பெர்பெண்டிகுலராக வரணும்.
L1 L2 பெர்பெண்டிகுலர் போட்டாச்சு, L2 L3 பெர்பெண்டிகுலர் போட்டாச்சு. ஆனா L1 L3 parallel இருக்கு, எனக்கு பெர்பெண்டிகுலரா இல்ல. அதனால L1 is not perpendicular to L3. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ L1, L3 அதனால L3 னா இது ஒரு third line. L1 L3 does not belongs to R. Therefore R is என்ன பண்ணணும்? R is transitive கிடையாது. R is not transitive. I hope உங்களுக்கு இது clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மேட் தான் எழுதணும். இதுல நீங்க கன்ஃபியூஸ் பண்ற வேண்டியது belongs to R போறது, belongs to L போறது, implies இந்த பேரான எழுதாம டைரக்டா என்ன பண்ணுவாங்க சில பேர் belongs to, does not belongs to, வெறும் R is symmetric, R is transitive, R is not reflexive இது மட்டும் எழுதக்கூடாது. எக்ஸ்பிளனேஷனோட எழுதுங்க. கிளியர் கட்டா உங்களுக்கு மார்க் வந்து சேரும். ஓகே, we shall move on to example number 4. Example number 4 போறோம். क्वेश्चन ரீட் பண்றேன். Show that the relation R in the set open braces 1 2 3 close braces given by R is equal to open braces 1 1 2 2 3 3 1 2 2 3 is reflexive but neither symmetric nor transitive. Solution குள்ள போலாமா? ஸோ இது இவ்வளோதான் சொல்யூஷனே. ஹாஃப் பேஜ் தான் வரும் உங்களுடைய பேஜஸில். ஸோ ஏன்னா 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 1 உள்ளது 2 இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிய செட், தட் இஸ் ஏ உடைய எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 அப்படின்னு சொல்லி. யூஸ்வலாக இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது எலிமெண்ட்ஸ்க்கு வந்து டைரெக்டாகவே கொடுத்துட்டா ரோஸ்டர் ஃபார்ம். இதுவே வந்து செட் பில்டர் ஃபார்ம்லையும் கொடுப்பாங்க. இனி போக போக வர சம்ஸில் செட் பில்டர் ஃபார்ம்லையும் கொடுக்கும். அதை நம்ம தான் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க டைரெக்டாக. ஸோ நம்ம தான் இப்போ என்ன சொல்லுவாங்க, செட் பில்டர் ஃபார்ம்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் பிட்வீன் 1 and 3 less than or equal to 1 or greater than or equal to 3 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலையும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து செட் பில்டர் ஃபார்மில் வரும். இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் டைரெக்டாக கொடுக்கும்போது. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். ஏ கொடுத்தாச்சா, ஆர்னு சொல்லி என்னென்ன ஆர்டர்டு பேர், ஆறுனாலே ஆர்டர்டு பேர்ஸ் இருக்கும் உள்ள 1 1 2 2 3 3 1 2 2 3 மொத்தம் 5 இருக்கு. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆர் இஸ் ரெஃப்ளெக்சிவ் பட் நெய்தர் சிமெட்ரிக் நாட் ட்ரான்சிட்டிவ். நம்ம ஆர்டர் என்ன, ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ். அப்போ ஆர் இஸ் ரெஃப்ளெக்சிவ்னு சொல்லிப்பா, நெய்தர் சிமெட்ரிக் நாட் இது ரெண்டும் கிடையாதுன்னு சொல்லிப்பான்னு சொல்றாங்க. ஸோ ரெஃப்ளெக்சிவ் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் இன்ட்ரோடக்ஷன் போய்க்கோங்க, மற்றபடி நம்ம டேரெக்டாகவே பார்த்துடலாம். ஸோ ரெஃப்ளெக்ஷன்னா என்ன அர்த்தம், ஒன்று தன்னைத்தானே வந்து ரெப்ளிகேட் ஆகணும், ரெஃப்ளெக்ஸ் ஆகணும். அப்போ ஏ இதான் வந்து டெஃபினிஷன். இதோடைய ரெஃப்ளெக்சிவ் உடைய டெஃபினிஷன், சிமெட்ரிக் உடைய டெஃபினிஷன், டிரான்சிட்டிவ் உடைய டெஃபினிஷன் சொல்லிக்கோங்க, கண்டிஷன் சொல்லிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. டெஃபினிஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமுக்கு அது ஏற்ற மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டு ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக்கா நாட் ரெஃப்ளெக்சிவாங்கிறத எழுதணும். விஷயம் அவ்வளோதான். ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ. ஆர்டர்டு பேர்னா ஆர்ல இருக்கணும்ப்பா, இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் பெரிய ஏல இருக்கணும். ஓகேவா? அப்போ ஏங்கிற மாதிரி ரெஃப்ளெக்சிவா என்னென்ன இருக்கு, இங்கே என்ன இருக்கு, 1னா 1க்கே 1 1 பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து 2 2 பிலாங்ஸ் டு ஆர். 3 3 பிலாங்ஸ் டு ஆர். 3 இருக்கா, 1 1 2 2 3 3 இருக்குல்ல, அதனால தான் பிலாங்ஸ் டுன்னு போடுறோம். ஸோ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் இந்த 1 2 3 அங்கேருந்து எடுத்திருக்கீங்க, பிலாங்ஸ் டு ஏ. அப்போ therefore R is நம்ம என்ன சொல்றோம், R is reflexive. டக்குன்னு எழுதிக்கலாம். சிமெட்ரிக்னா என்னது, இப்போ பட்டர்ஃப்ளையை பாதியாக கட் பண்ணுறோம்னா அதை சிமெட்ரிக். அந்த மாதிரி தான் ஏ பினா ஏயும் இதில் இருக்கணும், உல்டாவாக இருக்கணும். நம்ம சிமெட்ரிக் உல்டா ஏ பிலாங்ஸ் ஏ. இது கண்டிஷன். எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் எழுதிருங்க. நம்ம ஈக்குவலைசேஷன் வர சம்ஸ்லாம் ரெஃப்ளெக்சிவ்க்கு இதுக்குலாம் இதெல்லாம் காமன். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஹியர் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஏதாச்சும் ஒன்று எடுங்க. இங்கேருந்து 1 2ன்னு எடுத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 2ன்றதா உல்டா என்னது 2 1. 1 2 இருக்கா, இருக்கு, இதா இருக்கு. ஆனால் 2 1 இருக்கா, இல்லவே இல்லை ஆர்ல. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் 1 2 பிலாங்ஸ் டு ஏ. அப்போ therefore ஆர் இஸ் நாட் என்னது சிமெட்ரிக் கிடையாது. சிமெட்ரிக் கிடையாது, இந்த டஸ் நாட் பிலாங்ஸ் வரணும். எஸ்ன்றா பிலாங்ஸ்ன்னு வந்துடணும், டஸ் நாட் பிலாங்ஸே இருக்காது. டிரான்சிட்டிவ்னா என்னது, 3 பேர், நான் உனக்கு ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீ இன்னொருத்தவனோட ஃப்ரெண்டுனா நானும் உன்னோட இன்னொருத்தவன் ஃப்ரெண்டு. அப்போ ஏ பி பிலாங்ஸ் டு ஆர், பி சி பிலாங்ஸ் டு ஆரா இருந்தால் இம்ப்ளைஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டும் லாஸ்ட் ஃப்ரெண்டும், ஏ சியும் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கும் ஃபார் ஆல் பி சி பிலாங்ஸ் டு ஏ. அப்போ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1 2. அடுத்தது என்னது, இந்த எண்டு ஸ்டார்ட் ஆகணும் 2 3. அப்போ ஸ்டார்டிங் எண்டிங் என்னது 1 3யும் இதில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 இருக்கா, இருக்கு. அதுலேருந்து 2 3 இருக்கா, இருக்கு. ஓகேவா? அப்போ 1 3 இதில் இருக்கானா, இல்லவே இல்லை. அப்போ 1 3 டஸ் நாட். இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற விதத்தில் எழுதணும், அதான் விஷயமே. therefore R is not, அதில் இல்லையே, அப்போ R is not transitive. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா, புரியுதா? இன்கேஸ் புரியாத பட்சத்தில் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மேலும் இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்லாம் வரணும்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் வந்து அழுத்தி வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக டேரெக்டாகவே நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அண்ட் நீங்கள் எந்த எக்ஸசைஸ், எந்த சாப்டர், எந்த கொஷின், ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் டேரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் யூ.
ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then take care, bye.